ட்ராவல் பண்ணி வந்து பார்த்ததுலேருந்தே ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு, அற்புதமான விஷயங்கள். ஸோ உட்காந்து அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது அதுவே ஒரு டீப் பிளிஸ்க்குள்ளே வந்து போயிடுச்சு. எனக்கு இவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரூமில் உட்கார்றதுக்கு தோணவே மாட்டேங்குது. பார்த்துக்குங்க மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு. அப்படியே உட்காந்து அப்படியே அந்த காடுகளவே ரசிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ரூம் போட்டால் என்னங்க உட்காந்து காடுகளையே பார்த்துட்டு இருக்கீங்க. அது அப்படித்தான். எப்போ நீங்கள் இயற்கையோட கனெக்ட் ஆகிட்டீங்களோ உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் மேலே சும்மா நடிப்புக்காக அந்த ஷோ வந்து காட்டுவீங்களே தவிர உங்களுக்கு அது அது புனைப்பு செய்யப்பட்ட எதுலேயுமே உங்களுக்கு அதிக அளவு வந்து ஈடுபாடு வந்து வாழ்க்கையில் வந்து இருக்கவே இருக்காது. அப்போது இந்த பச்சை செடி கொடி அதிகமாக மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து அதிகமாக போகணும்னு நினைப்பீங்க. இயற்கையை வந்து அதிகமாக வந்து ரசிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான மனநிலை கூட்டு வரும். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குது? கை தூக்கலாம். எங்கேயாவது போனேன்னா எனக்கு இயற்கையை பார்க்கணும்னு தோணுங்க. சும்மா ஏதோன்னு கை தூக்கக்கூடாது, ஹானஸ்ட்டாக கை தூக்கணும். பொய் சொன்னால் மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வரும். பரவாயில்லையா? எத்தனை பேருக்கு இந்த சாமி பாட்டு இல்லை ஏதாவது டிவைன் சம்பந்தமான இடங்களுக்கு போனால் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறீங்க? அப்படியே கை தூக்கி அப்படியே ஹோல்டு பண்ணுங்க கொஞ்ச நேரம். சரி, ஓகே. அப்பப்போ உடம்புல ஏதாவது ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி மூச்சு அடைப்பு, டக்கு டக்குன்னு ஷார்ட் பிரீத் வந்து எனக்கு வருது. அப்பப்போ மூச்சு போகிற மாதிரியே இருக்குதா இல்லையான்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. எத்தனை பேருக்கு வர வர பேசவே பிடிக்க மாட்டேங்குது? ஹானஸ்டாக கை தூக்கணும். முன்னாடி எத்தனை பேர் நிறைய பேசிட்டு இருந்தீங்க? இப்போ கை தூக்குங்க. ரொம்ப பேசிட்டு இருந்தது யார் முன்னாடி? எத்தனை பேர் துப்புனா துடைக்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்க? துப்பிக்கடா. துப்புனா என்ன பண்ணுவேன்? தொடச்சுப்பேன். கேரக்டர் அசாசினேட் பண்ண என்ன பண்ணுவேன்? தொடச்சுப்பேன். நீ தப்பே பண்ண மாட்டியாடா, டே தப்பு பண்ணி தான்டா கற்றுக்கணும். அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்களா இல்லையா? நம்மளை எங்கே முடிக்கிறானுங்க? நீ போய் இப்படி பண்ணலாமா? நம்மளும் நம்மளை ஒரு பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆமா இல்லை நான் பண்ணியிருக்க கூடாதுலன்றீங்க. அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்றும் கடவுள் இல்லைன்றணும். ஒரே வார்த்தையில் என்ன சொல்லணும்? நான் ஒன்றும் கடவுள் இல்லை, நான் பயணத்தில் இருக்கிறேன். பயணத்தில் இருக்கும்போது ட்ரையல் அண்ட் எரர் வர்றது சகஜம். அதனால நான் வந்து ஒரு ஃபேஸ்ல இருந்து கடந்து இன்னொரு ஃபேஸ்க்கு போறேன்னு சொல்லி அந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. யாருமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது.